அவர் சேர்க்கைக்கு அடைக்கலத்துடனே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் எனது பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அழுகிறாது. உன் தேவனும் தாவரமே. ஒரு காலத்தும் உன்னை அழுகிறாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சேர்க்கைக்கு அடைக்கலத்துடனே தம் சிறகுகளால் மூடுவார். பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாமா? கடந்த நாட்கள் இந்த செய்தியை நாம பார்த்தோம். அந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். வேகமாக சில குறிப்புகளை பார்த்து நாம முடிக்க இருக்கிறோம். பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாமா? வாசிப்போம். அதையோ 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்ன வசனம் என்ன போட்டிருக்கு? பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை. மலை பிரசங்கத்தில் இதுவும் ஒன்று. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இயேசு சொன்னதன் கருத்து என்ன என்று இன்று தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவர்கள், நீங்கள் இதற்கு முந்தின செய்தியை முதலாவது கேளுங்கள், அப்பொழுதுதான் இந்த தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். இந்த யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து அந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி நாம வாசித்தோம். அநேக காரியங்களை கடந்த செய்தியில நாம கேட்டோம். ரிப்பீட் பண்ண நமக்கு டைம் ஆயிடும். தேவனுடைய சிருஷ்டிப்புல பொன் விளைகிறதான ஒரு ஆறு இருந்தது என்று நாம பார்க்கிறோம். தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது பொன்னோடு படைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியான பொன்னை சேர்த்து வைத்தார்கள். எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வரும் பொழுது அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டு வந்தார்கள் என்று நாம பார்த்தோம். மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்று இயேசு சொன்னார். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி என்றால் வேதத்துல நிறைய வசனம் சேர்த்து வையுங்கள் என்று இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த இடத்துல சொன்னதான கருத்து என்ன, அதை இந்த நாளிலே நாம பார்க்க இருக்கிறோம். பைபிள்ல நிறைய பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதை நாம அட்ரஸ் பண்ணணும். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்றால் என்ன என்பதை நாம இன்று பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அப்படின்னா சேர்க்காம எப்படி பொக்கிஷம் இருக்கும்? பொக்கிஷம் தானா வந்து விடுமா? நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று இயேசு சொன்னார். இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்படி என்றால் பொக்கிஷங்களில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதான பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இருக்கும் என்றால் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். எங்கே? பரலோகத்தில். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி என்றால் ஏழைக்கு நாம எதையாவது செய்தோம் என்றால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன்
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி என்றால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவர் இத எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாருன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கு. இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அதை கேட்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. எல்லாரும் நல்லா கவனிங்க இந்த வேத பகுதியை. ஆண்டவர் அதை கேட்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார். ஐஸ்வர்யவான் வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அங்க சில கட்டளைகள் எல்லாம் சொல்றாரு. அவன் சொல்றான், இதெல்லாம் நானு சிறு வயதிலிருந்து நான் செய்யறேன், எதையும் நான் மிஸ் பண்றதில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து அன்பு கூர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு? உனக்கு உண்டானது எல்லாம் விற்று யாருக்கு கொடுக்கு? தரித்திரருக்கு கொடுக்கு. அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். அப்ப பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது நமக்கு இருக்கிறதான ஆஸ்திகளை, நமக்கு இருக்கிறதான பொக்கிஷங்களை தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. இரண்டாம் வருகை பற்றி இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அந்த வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அவங்க வலது பக்கத்தில் இருப்போம். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க எப்ப செஞ்சோம் ஆண்டவரே? நாங்கெல்லாம் அதை ஒன்றும் செய்யவே இல்லையே அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்து கேட்பாங்க. உடனே இயேசு சொன்னார், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது நாம் தேவனுக்கு செய்வோம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம், அதாவது சில பேர் வந்து நாம கொடுக்கிறோம் நினைச்சு நம்மளை கறக்கணும்னே வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நாம் சொல்லல. உண்மையாவே ஒரு தேவையோடு இருக்கிறதான மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், 2 வஸ்திரம் இருந்தா ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருங்க. உங்களுடைய ஆகாரத்தை 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. அப்படி என்றால் நம்மிடத்திலே வருகிறதான மக்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது என்ன தெரியுமா? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு பொக்கிஷம் இல்லாவிட்டால் நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியாது. நான் சொல்றேன், ஹல்லேலூயா.
ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுடைய சீமானாய் இருந்தான். லோத்து அவனோட கூட போனா அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் மாத்திரமே மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் ஆபிரகாமுக்கு அப்படித்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது தடையை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசித்ததான இந்த சம்பவத்துல அந்த தலைவன் ஒருவன் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கொள்ள நினைக்கிறான். நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, நான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறேன், நான் பர்ஃபெக்டா செய்யறேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுனாலே ஆண்டவர் பார்வையில் அங்க போயிடுச்சுன்னா, அல்லேலூயா, நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பொருளாசை குறித்து ஆண்டவர் அங்கே ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒருவன் களஞ்சியத்தை கட்டி திரளான அறுவடை செய்து நான் களஞ்சியத்தை கட்டி சேர்த்து வைப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதிகடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையது? அதாவது பொருளாசை குறித்து ஆண்டவர் கடுமையாக சாடுகிறார். அதே நேரத்தில் பொருளை சேர்ப்பதை குறித்து ஆண்டவர் எதுவும் சொல்றார். அல்லேலூயா. ஞானமாக பொருளை சேர்ப்பது. எறும்பை நம்ம பார்த்தோம், கைப்பாடாய் வேலை செய்கிறவன் விருத்தி அடைகிறான் பார்த்தோம், சோம்பேறி வேலை செய்வதில்லைன்னு பார்த்தோம், சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு நாம பார்த்தோம். கைப்பாடாய் உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை இன்னைக்கு யாரோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. கடன்காரன் சாப்பிடுறான், வட்டிக்காரன் சாப்பிடுறான், பேங்க் சாப்பிடுது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஞானமாக சில காரியங்களை செய்ய நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பொருள் ஆசை, அதாவது பொருள் சேர்க்கிற எண்ணம் கிடையாது, பொருள் ஆசை. இன்னும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். எவ்வளவு வந்தாலும் திருப்தி இல்லாத மனிதர்களாக நீங்களும் நான் இருக்கட்டும். அல்லேலூயா. போதும் என்கிறதான மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த போதும் என்கிற மனது நமக்கு எவ்வளவு இருக்கோ இது போதும் ஆண்டவரே என்கிறதான ஒரு மனது. அதே நேரத்தில் கடினமாக உழைத்து ஞானமாக உழைத்து நாம சேர்க்கிறது தப்பே கிடையாது. ஆனா பொருளாசை அதை குறித்து தான் வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை இருந்தால் மற்றவங்களை கவுக்க சொல்லுவோம். பண ஆசை இருந்தா மற்றவங்க சம்பாதிக்கும் போது அதை பார்க்கும் பொழுது நமக்கு பொறாமை வரும். மற்றவங்கிட்ட காசு இருந்து நமக்கு பொறாமை வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு பண ஆசை இருக்கிறது என்று அர்த்தம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கும். ஏன் கொலை, கொள்ளை, திருடு இந்த சம்பவங்கள் நடக்கிறது? காரணம் தெரியுமா? பண ஆசை. வேதம் பண ஆசையை எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் பொருளை சேர்ப்பது எச்சரிக்கவே. ஆமென். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் நீங்க டிஃபரெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். பண ஆசை வேறு, பொருளை சேர்ப்பது வேறு. பொருளை சேர்க்கணும். சில பொருளை சேர்க்கும் பொழுது பண ஆசை வந்துவிடும். பண ஆசை வந்ததுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து நமக்கு கோபம், எரிச்சல், ஆத்திரம் வருதுன்னா நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? பண ஆசை இருக்குது. அல்லேலூயா. அவன் பாரு நல்ல டிவி வாங்கிட்டான், என்னது? பண ஆசை. வன்மம், பொறாமை, எரிச்சல், இந்த காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பிரசங்கி 10:19 சொல்லப்படுகிறது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். லூக்கா 16:9 சொல்கிறது, உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதிங்கள். உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதிங்கள். இந்த ஒரு வேத பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வார். இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 19 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும்
காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? இங்கே சொல்லப்படுகிறது, அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்கு, அண்டர்லைன், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. நல்ல ஆதாரம், நல்ல ஆதாரம் என்கிறதான பொக்கிஷம் அப்படின்னா என்னன்றத நான் பேசிட்டு முடிக்க போகிறேன். ஏற்கனவே நாம பொக்கிஷத்தை சேர்ப்பதை பற்றி நிறைய வசனத்தை வாசித்துட்டோம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்பதை நாம உறுதி பண்ணிவிட்டோம். ஏழைகளுக்கு கொடுப்பது, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம இன்வெஸ்ட் பண்ணுவது, நாம பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்று வேதம் சொல்கிறது. இங்கே வாசித்ததான வசனத்துல நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. நம்முடைய சந்ததிக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக கொடுக்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான் என்றெல்லாம் நாம பார்த்தோம். அதை விட முக்கியமான ஒரு காரியம் நல்ல ஆதாரம். நல்ல ஆதாரம் என்பது என்ன? அதை நாம கொஞ்சம் தியானிக்கலாம். குட் ஃபவுண்டேஷன். நல்ல ஆதாரம் என்பது குட் ஃபவுண்டேஷன். நான் கடந்த நாட்கள் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், உங்க பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், அது நல்ல ஆதாரம். பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொள்ளணும்னா முதல்ல வாசிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைங்க படிப்பதற்கு மூல ஆதாரம், அதற்கு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப ஒரு போர்ட்ல ஒரு லெட்டர் இருக்குன்னா, இல்ல ஒரு வசனத்தை எடுக்கிறோம்னா வாசிக்க தெரியலன்னு வச்சுங்களேன், பிள்ளைங்க எப்படி படிக்கும்? புத்தகத்தை வாசிக்க தெரியாவிட்டால் பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? படிப்பதற்கு நல்ல ஆதாரம் என்ன தெரியுமா? வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஆல்பாபெட் தெரிந்திருக்க. ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரத்தை நாம் பொக்கிஷமாக கொடுப்பது என்பது முதலாவது என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக, எவ்வளவு பணம் இருந்தாலும் இருமாப்பான சிந்தை வராதபடி நாம நம்மை காத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பணம் இருக்கிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமிரு வரும். என்னை சேர்த்து தான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். பணம் இருந்தாலே, பர்ஸ்ல கொஞ்சம் காசு இருந்தாலே, பேங்க்ல கொஞ்சம் காசு இருந்தாலே, வீட்டுல கொஞ்சம் காசு இருந்தாலே ஒரு அசடு அல்லது ஒரு திமிர் நமக்குள்ள இருக்கும். இங்க வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். நமக்கு பணம் இருக்கும் பொழுது நாம பெற்றெடுத்ததான பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அந்த திமிரு வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன யோசிப்போம்? பணம் இருக்கு, எல்லாம் கொடுத்து பார்த்துக்கலாம். வேதம் தான் சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கலாம். இருமாப்பான சிந்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருமாப்பான சிந்தையே வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருமாப்பான சிந்தை. நல்ல ஆதாரம் என்பது என்னது? இருமாப்பான சிந்தை இல்லாமல் இருத்தல் நல்ல ஆதாரம். ஆமென். மற்றவங்களை ஏளனமா பார்க்கறது. மடி கொஞ்சம் கனமா இருந்ததுன்னா மற்றவங்களை ஏளனமா பார்க்கறது. கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சிட்டோம்னா மற்றவங்களை கொஞ்சம் ஏளனமா பார்க்கறது. இந்த சிந்தையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.
பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆதாரத்தை பிள்ளைகளுக்கு நாம் பொக்கிஷமாக கொடுக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம் பார்த்தோம். இரண்டாவது இங்கே நல்ல ஆதாரம். என்னது நல்ல ஆதாரம்? இருமாப்பான சிந்தை இல்லாமல் இருக்கும். திமிரு கர்வம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்கள பார்த்து பேசணும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைங்களை பத்தி. அல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது என்னது? நிலையற்ற. அல்லேலூயா. நிலையில்லாத ஒண்ணு. கடந்த நாட்கள் நம்ம பர்மால தாய்லாந்துல பார்த்தோம். என்னது? பூமி அதிர்ச்சி சம்பாதித்ததெல்லாம் போயிட்டு. கேரளால வயநாட்டுல நிலச்சரிவு எல்லாம் போயிட்டு. என்னது? நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நல்ல பொக்கிஷம் என்ன தெரியுமா? எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளவு நகை இருந்தாலும், எவ்வளவு பொக்கிஷம் இருந்தாலும், எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தானியத்தை அறுவடை செய்து களஞ்சியத்தை கட்டி வைப்பேன் ஒருத்தன் சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் போனால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதா? அல்லேலூயா. எது? நம்முடைய ஐஸ்வர்யம் எதுவும் நிலையற்றது. காரணம் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நாளைக்கு? அடுத்த நிமிஷமே நான் பேசிட்டு இருக்கும் போதே விழுந்து செத்து போய்விடலாம். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக கொடுப்பது என்பது இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம சொல்லி தரணும். யாருக்கு? இங்க பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, நீ சபையில பேசும் பொழுது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க விசுவாசிகளுக்கு. நீ நடத்துகிறதான மக்களுக்கு சொல்லிக் கொடு. நான் நம்முடைய திருச்சபையில சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்காமயே பிள்ளைகளுக்கு கர்வம் தானா வந்துடும். ஏன்னா எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அம்மா யார் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த திமிர் வந்துடும். நாம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. அல்லேலூயா. நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. வேதம் சொல்கிறது, நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடைப்பட்ட நாட்கள் நாம கண்ணை திறந்ததிலிருந்து கண்ணை மூடுற வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நமக்கு உண்டானது எல்லாமே அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை. ஆமென். அடுத்ததாக பாருங்க, நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். எங்க நம்முடைய நம்பிக்கை இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. சம்பாதிப்பதற்கு, ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுவதற்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சாலமோன் கேடாத ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். யார் கொடுத்தார்? தேவன் கொடுத்தார். நீங்க காண்கிற எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுத்தார். நான் சம்பாதித்தேன் சொல்றதுக்கு ஒண்ணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய தாத்தா பாட்டிக்காக ஸ்தோத்திரம். நமக்கு அவங்க சில வெறுத்தெல்லாம் வச்சிருப்பாங்க, அவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கு? ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. காலையில் எழுந்ததும் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் சாகாமல் என்னுடைய கண்களை திறந்தேன், என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்னது? நல்ல ஆதாரம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது நல்ல ஆதாரம் என்று வேதம் சொல்கிறது. நாம் அனுபவிக்கிறதான சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். அல்லேலூயா. சில பேருக்கு நிறைய இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் அனுபவிக்க செய்கிறார்னா நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். என்ன இருக்கும்? ஆசை இருக்கும்.
சரீரத்தில் சில சுகர் சாப்பிட முடியாது. சில எல்லாம் இருக்கும், எல்லாம் அனுபவிப்பதற்கு பலன் இருக்காது. உங்களுடைய நம்பிக்கை நாம் சம்பாதித்ததான பொருள் மேல் அல்ல, நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்ததான ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. சபையை பார்த்து சொல்லுங்கள், இந்த வார்த்தை கேட்கலாம் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு உண்டானதெல்லாம் தேவனால் உண்டானது. அல்லேலூயா. நான் என்று சொல்வதற்கு, நாம் என்று சொல்வதற்கு, என் குடும்பம் சொல்வதற்கு, என் கணவன் என்று சொல்வதற்கு, என் மனைவி என்று சொல்வதற்கு, என் பெற்றோர் என்று சொல்வதற்கு, என் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாமே தேவனால் உண்டானது. ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கை வைப்பது நல்ல பொக்கிஷத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, நன்மை செய்யவும். நன்மை செய்யும் எவ்வளோ இருக்கிறது என்பதல்ல, ஒரு தேவை இருக்கும் பொழுது நன்மை செய்கிறோமா? ஒரு பிரச்சனை பார்க்கும் பொழுது அங்கே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நன்மை செய்கிறது எனது நல்ல பொக்கிஷத்தின். சில பேர் கருமையா இருப்பாங்க, கஞ்சமா இருப்பாங்க, நன்மை செய்யறதுக்கு அவங்க கை வரவே வராது. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லு, அதை நான் டீட்டெயிலா விளக்க முடியாது, உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. தீட்டத்தில் அறிபொறிக்கின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேளுங்க. அதாவது எதுல இருந்தாலும் விட மாட்டாங்க, அவ்வளவு பிசினித்தனம். ஒரு தேவையுள்ள மக்களை பார்த்தா சாப்பாடு இல்லாம யாருன்னா வந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஒரு வஸ்திரம் சரியில்லாத ஆட்களை பார்த்தால் நம்மளால முடிந்தா கூட ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க மாட்டோம். நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும். மறைந்த ரத்தன் டாடா அவருடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? 70-30. 70-30னா அவருடைய லாபத்தில் 70% மக்களுக்கு கொடுத்துருவாரு, சேரிட்டி கொடுத்துருவாரு, 30% தான் தனக்கென்று வைத்துக் கொள்வார். அதனால்தான் டாடா இன்னைக்கும் போற்றப்படுகிறது. லாபத்தில் 70% சேரிட்டி ஒர்க். டாடா ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே அதிகமாக கொடுத்த ஆள் யாருன்னா டாடா. ஒரு இந்தியன் தான் உலகத்திலேயே தன்னுடைய வருமானத்தில். எனது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நற்கிரியில் ஐஸ்வர்யவான்கள். உலகத்தில் இருக்கிறதான ஐஸ்வர்யத்தை பத்தி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நற்கிரியைகள்ல நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். இது எனது நல்ல ஆதாரத்தின் பொக்கிஷம். அடுத்து பாருங்க, தாராளமாய் கொடுக்கிறவர்கள். தாராளமாய் கை வரவே வராது. ஒரு தேவை இருக்குன்னா கை வரவே வராது. தாராளமா இருக்குது இல்ல, தாராளமா கொடுக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு அந்த ஒரு ஏழை விதவை காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டே கொடுப்பதில் தாராளம், கொடுப்பதில் தாராளம். தேவனுக்கு தாராளமாய் கொடுக்கிறோமா? தேவை உள்ளவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறோமா? நம்ம அப்படி கொடுக்கிறதுனால எதுவுமே குறைஞ்சிட மாட்டோம். நல்ல பொக்கிஷத்தின் ஆதாரம் தெரியுமா? தாராளமாய் கொடுப்போம். உங்களுக்கு பொக்கிஷம் நிறைய உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாய் கொடுக்க வேண்டும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களா? இதனது நல்ல ஆதாரத்தின் நாம நம்முடைய சந்ததிகளுக்கு இதை சொல்லித்தர வேண்டும். இதில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உதார குணமுள்ளவர்களாய் இருக்கும். பாருங்க, நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும்.
இருக்கதான் கொடுக்குறேன். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அப்படியே பாக்கெட்டை கை விடுவாரு, இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுப்பாரு. எவ்வளவு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் பார்த்த பிறகு தான் தெரியும். கையில வரத அப்படியே கொடுத்துருவாரு. எனது உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைக்கிற கிணறு சுரக்கும், தேங்கின குட்டை நாரி போகும். அல்லேலூயா. இதுல ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து பாருங்க, இதெல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. கட்டளையிடுன்னா என்ன அர்த்தம்? கட்டளை என்னது? கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையை பார்த்து சொல்கிறேன், நான் இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க இங்க வந்து நின்னா ஆராதிக்கணும், நீங்க வீட்டுல சொல்லி தரணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க வேடிக்கை பார்க்க கூடாது. என்னது அது? நல்ல ஆதாரம். சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் எடுத்துட்டு போ, சொல்லி தரணும். என்னது அது? நல்ல ஆதாரம். சபைக்கு போகும்போது யாரையாவது பார்த்தா பிரைஸ் தி லார்ட் சொல்லு, நல்ல ஆதாரம். பெரியவங்களை பார்த்தா கனம் பண்ணு, நல்ல ஆதாரம். ஒரு சீட் இல்லையா, வயசானவங்க வந்திருக்காங்களா, எழுப்பி கொஞ்சம் இடம் கொடுப்பா, நல்ல ஆதாரம். அல்லேலூயா. மரியாதையா பேசுவது நல்ல ஆதாரம். பிள்ளைங்க வந்து ஏடாவிடமா பேசினா மரியாதையை நம்ம சொல்லித்தரோம். என்னது? இதெல்லாம் நல்ல ஆதாரம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் கட்டளை. பொக்கிஷம் என்னது? ட்ரெஷர். இதெல்லாம் என்னது? பிள்ளைகளுக்கு ட்ரெஷர். இதெல்லாம் என்னது? நமக்கு ட்ரெஷர். நாம இதை செஞ்சோம்னா நமக்கு ட்ரெஷர். நம்முடைய செல்வம் வந்து நிலைத்துக் கொண்டே, அல்லேலூயா, அது பெருகிக் கொண்டே இருக்கும். வேதம் சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமொழிகள் 11:28 வாசிங்க. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன பண்ணுவானா? விழுந்துருவானா? ஆண்டவர் கை வச்சிட்டார்னா விழுந்துருச்சு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாவதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொடுத்தார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சொன்னார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. இயேசு சொன்னார். அந்த வசனத்தின் அர்த்தம், நீங்கள் பொக்கிஷங்களை சேர்ப்பதை பற்றி அல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். நீங்க உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை பற்றி அங்கே இயேசு குறிப்பிடவில்லை. ஆனால் ஆசையை பற்றி ஆண்டவர் சாடுகிறார். ஆனால் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, சேர்த்து வைங்கள் என்று சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கிறது. எல்லா வசனத்தையும் பார்த்தோம். படைப்பிலேயே அது இருக்கிறது. படைப்பிலேயே பொன் விளைகிறதான நதியை ஆண்டவர் உண்டாக்கினார். வெள்ளியும் பொன்னும் சமதரித்து வைத்தார்கள். ஆண்டவர் அதை பற்றி அங்கே கடுமையாக சொல்லவில்லை. எவ்வளவு இருந்தாலும் உதவி செய்யாம இருக்கிறீப்பா, எவ்வளவு இருந்தாலும் மற்றவங்களுக்கு கை நீட்ட மாட்டியே, ஒரு தேவைன்னு வரும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டியே, ஒரு ஏழையை பார்க்கும் பொழுது உனக்கு இரக்கம் வரலையே, பசியோடு வந்தான்னா அவனுக்கு ஆகாரம் கொடுக்க உனக்கு மனசு வரலையே, சட்டை இல்லாம ஒருத்தன் வந்தான்னா ஒரு சட்டையை கொடுக்க மனசு வரலையே, உனக்கு இருக்கிறத பகிர்ந்து உன்னால கொடுக்க முடியலையே. Thank you, Jesus.
எல்லாரும் எழுதி நிற்போமா? எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது காண்கிற சகோதரனுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, காண்கிறதான மக்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, நீங்க போகிறதான சபையில ஒரு தேவை இருக்கும் பொழுது நீங்க உங்க கையை திறக்காமல் இருப்பது என்ன தெரியுமா? அதை குறித்து தான் அவர் சொன்னார். காரணங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாக வைப்பதற்கு நாம் சொல்லிக் கொடுப்போமா? நாம் கற்றுக்கொள்வோமா? இருமாப்பான சிந்தை, திமிர், கௌரவம் இருந்ததுன்னா இப்பவே அது குடி தோண்டி புதைக்கப்படுவதாக. நகையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பது, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது, நன்மை செய்வது, நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது, தாராளமாக கொடுத்தது, உதார குணமுள்ளவர்களாக இருப்பது, இந்த நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொண்டு தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உலகமெல்லாம் மாயையா ஆண்டவர் நம்மோடு பேசி உங்களால் எவ்வளவு முடியுமோ கடினமாக உழையும். எந்த அளவுக்கு உங்கள் உடல் உழைப்பை கொடுக்க முடியுமோ கடினமாக உழைத்து சம்பாதி. தேவன் கொடுத்திருக்கிறதான ஞானத்தை பயன்படுத்தி சம்பாதியும். காரணம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிற தேவன். ஆனால் எவ்வளவு சம்பாதித்தார்? நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள ஒருபோதும் நீங்கள் தவறிவிட வேண்டும். நம்ம பேசினதான காரியங்கள், கேட்டதான காரியங்களை எது உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டால், இன்று நான் கேட்டதான வார்த்தை நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை திரளாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக, இருமாப்பான சிந்தை இல்லாதவர்களாக, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக தாராளமாய் கொடுக்கிறவர்களாக, உதார குணமுள்ளவர்களாக இருப்பதற்காக வருங்காலத்திற்காக இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிடுகிறார். அருமையான சபை, என்னுடைய வசனமாக நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், இதை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அளவிலான ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசினதான வார்த்தைக்காக நாங்கள் ஞானமாய் சில காரியங்களை செய்வோம். பொருளை சேர்க்க உதவி செய்வோம். எவ்வளவு சேர்த்தாலும் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தோம், பொருளாசை அற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் அப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். பண ஆசை அற்றவர்களாக, அதே நேரத்தில் நெருப்பை போல் ஞானமாய் பொருள் சேர்க்கிறவர்களாக அப்படிப்பட்டதான ஞானத்தை காண்க. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று நாங்கள் பார்த்தோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்த்தோம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நான் பார்த்தோம். உண்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஐஸ்வர்யத்தில் வாழ இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒரு தேவையோடு ஒரு பிரச்சனையோடு பாரத்தோடு இந்த விரைந்து தேவனை ஆராதிக்க வந்திருப்பார்கள். தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து சமாதானத்தோடு பெற்றுக்கொண்டு எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துவோம். நல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தும் இப்பொழுது எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதாகாலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை உமக்கே, ஓ எல்லாமும் ஓ எல்லாமும் துதி கன மகிமை ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கன மகிமை உமக்கே, ஓ எல்லாமும் ஓ எல்லாமும் நீரே. துதி கன மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். கரங்களுக்கு கர்த்தரை மீண்டும் கூட்டம் முடிவடைந்தது. ஒருவர்கள் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இங்கே QR கோட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபோன்பே மற்றும் ஜிபே நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிறதான அவசியமில்லை. சிலர் காணிக்கையை நாங்கள் அனுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும், நீங்கள் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடியால் இதை போட்டுள்ளேன். நன்றி. God bless you.